சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு சட்னி. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். உருளைக்கிழங்கு வேக வச்சா போதும். சூப்பராக சீக்கிரமாகவே இந்த உருளைக்கிழங்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கம்பு மாவு, கோதுமை மாவு, கடலை மாவு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ரொட்டி. இது ரெண்டையும் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக இதை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போ ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ நான் சேர்க்குற அளவுகளை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் 2ஆக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை 2 சைடு திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். தக்காளியோட அந்த ஸ்கின்னு நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா குக்காகி தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இந்த தக்காளியை திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்திருக்கா. இதே போல் 2 சைடுமே கலர் மாதிரி வரணும். நல்லா திருப்பி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் தக்காளி வெந்துருச்சுன்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. தக்காளி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது போல் வதங்கி வந்திருக்கணும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பூண்டு 2ஐயும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1.25 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எனது அந்த அளவுக்கு காரம் இருக்காது. உங்கள் மிளகாய் காரமாக இருந்தால் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பல்ஸில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரையாக தான் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா அந்த தக்காளி பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி தோல் நீக்கிட்டு சேர்த்தாலும் சரி, இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி, எப்படி சேர்த்தாலும் சட்னி நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 உருளைக்கிழங்கை சின்ன சைஸில் எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை இப்போ இந்த தக்காளி கூட 1 பாதியமாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக மசிச்சிடாதீங்க, 1 பாதி இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பல்ஸில் வச்சு கரெக்டாக 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு 1 பாதியமாக இருக்கா, இது போல் அரைச்சிக்கணும். தக்காளி இருக்கிறதே தெரியாது. பூண்டு அதே போல் 1 பாதியமாக தான் இருக்கும். இப்போ இந்த சட்னி பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் 1 பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கினா 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேர்த்தா பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கினா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 எலும்புச்சம்பழத்தை அப்படியே பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் எலும்புச்சம்பழம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்னி இன்னும் நல்லா தான் இருக்கும். அதே போல் வெங்காயத்தோட அளவுகள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணின எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கணும். அப்படி கொதிக்கிற எண்ணெயை இந்த சட்னி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சா போதும், சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி இது போல் ரொட்டி வகைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் தோசை, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொட்டி செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன்.
கடலை மாவு கட்டாயமாக சேருங்க. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சட்னிலையும் காரம் சேர்த்துருக்கோம், ரொட்டிலையும் நம்ம காரம் சேர்க்குறோம். அதனால் பார்த்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேயுமே காரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது. அதனால் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குன்னா மல்லியெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எள்ளு இல்லைன்னா கருஞ்சீரகம் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதே போல் ஓமம் நான் சேர்க்கல. ஓமம் இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஓமம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு மசாலா எல்லாமே நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா கலந்து விட்டால் தான் அந்த மசாலா உப்பு எல்லாமே மாவு கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம எப்பொழுதும் ரெடி பண்ணுற பூரி மாவை விட நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். அப்படி பிசைஞ்சால் தான் ரொட்டி மாதிரி வரும், இல்லைனா சப்பாத்தி மாதிரி வரும். அதனால தான். அதே போல் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே இது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மாவை வந்து எடுத்ததுமே லூஸாக மிக்ஸ் பண்ணிடாமல் நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கணும் மாவு. இதை வந்து ஊற வைக்கக்கூடாது, பிசைஞ்ச உடனேமே இதை செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும் போது மாவு நல்லா லூஸ் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸில் மாவை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையிலையோ அல்லது இது போல் கவுண்டர் டாப்லேயோ வச்சு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. திரட்டி விடும்போது ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் திரட்டணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரொட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் திரட்டிட்டேன். இந்த சைஸுக்கு நீங்கள் திரட்டிக்கணும், அதாவது இந்த திக்னஸ்க்கு நீங்கள் திரட்டிக்கங்க. சைஸ் வந்து உங்களுடைய விருப்பம், பெருசாக கூட திரட்டிக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல் வந்து கட்டாயமாக நல்ல ஹீட்டாக இருக்கணும். நல்ல ஹீட்டில் இருக்கும்போது தான் இந்த ரொட்டியை போட்டு எடுக்கணும். லோ ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அது குக் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நல்லா குக் ஆகட்டும். தோசைக்கல் நல்ல ஹீட்டில் இருக்குது. ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கருகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாறி மாறி குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளவு எண்ணெய் தேவையில்லை, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நான் சேர்க்குற அளவுக்கு தான் நீங்களும் சேர்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா வெளியில் சடனாக கருகிடும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ட்ரையாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரொட்டியும் இந்த உருளைக்கிழங்கு சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணணும், காரம் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி இதில் எல்லா பொருளையுமே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அதே போல் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஊறுகாய், எந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் ரெண்டுமே கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.